முகாமைத்துவ சேவை 3ஆம் தரத்துக்கு இணைத்துக் கொள்வதற்கான போட்டி பரீட்சையில் சித்தியடைந்து நேர்முக பரீட்சையில் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு நியமனம் வழங்கும் நிகழ்வு இன்று அலரி மாளிகையில் இடம்பெற்றது. 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தை முன்வைத்த ஜனாதிபதி அங்கு குறிப்பிட்டதை போன்று அரச சேவையில் அரசியல் ஆதரவாளர்களை நிரப்பும் கடந்த கால பழக்கத்தை தற்போதைய அரசாங்கம் நிறுத்தும் என்று கூறியதை நடைமுறை சாத்தியமாக்கிய நிகழ்வாக இதனை கருத முடியும். இங்கு கருத்து வெளியிட்ட பிரதமர், இதுவரை காலமும் காணப்பட்ட முறையற்ற அரசியலுக்காக செயல்பட்ட அரசு சேவைக்கு பதிலாக மக்கள் நேயமான அரசு சேவையை முன்னெடுக்க அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார். ඔබ ඇතුළත් වෙන්නේ සම්ප්‍රදායික රාජ්‍ය සේවයක් වෙනුවෙන් நீங்கள் சம்பிரதாய பூர்வமான அரசு சேவையில் இணையவில்லை என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இவ்வளவு காலமும் எமது சமூகத்தில் அரசு சேவை தொடர்பில் எண்ணம் ஒன்று உள்ளது. கடந்த பல வருடங்களாக அரசு சேவை என்பது ஒழுங்கற்றது. அதனூடாக எந்த வேலையும் செய்து கொள்ள முடியாது. அரசு சேவை மக்களுக்கானதல்ல, ஊழல் மிக்கது. இவ்வாறான எண்ணங்களே சமூகத்தில் அரசு சேவை குறித்து காணப்பட்டது. ஆனால் இப்போது அது மாற்றமடைந்து வருகின்றது. மாற்றமடைய வேண்டியது. அவ்வாறு மாற்றத்திற்கு உள்ளாக வேண்டிய அரசு சேவைக்குள் தான் நீங்கள் செல்கின்றீர்கள். மக்களுக்காக நிற்கும் சுயாதீன செயற்திறன் மிக்க வலுவான அரசு சேவையே எமக்கு தேவை. 2020ஆம் ஆண்டு இலங்கையின் மாவட்ட மக்கள் தொகைக்கு அமைய ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் ஒதுக்கப்பட்ட வெற்றிடங்களுக்கு அமைய எழுத்து மூல பரீட்சையில் உயர் புள்ளிகளை பெற்றுக்கொண்ட விண்ணப்பதாரிகளில் திறமை வரிசைக்கமைய பொது நிர்வாகம், உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு நேர்முக பரீட்சையை நடத்தி மிகவும் வெளிப்படைத்தன்மையுடன் இவர்கள் தெரிவு செய்யப்பட்டனர். சுயாதீனமாக செயற்படுவதற்கு உங்களுக்கு போதுமான தகமையும் மூளையும் உள்ளது. எனவே பொறுமையோடு இந்த சேவைக்குள் செல்லுங்கள். நீங்கள் யாருடைய தலையீட்டிலோ உதவியிலோ அரசு சேவைக்குள் செல்லவில்லை. உங்கள் திறமை தகமைக்கமையவே நீங்கள் இங்கு நியமனம் பெற்றீர்கள். இன்று அரசு ஊழியர்களுக்கு சுயாதீனமாக செயற்பட வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. ஊழல், மோசடி, அநீதி நாட்டுக்குள் மிகவும் ஆபத்தான வகையில் பரவலடைந்து இருந்தமையால் தான் எமது அரசாங்கம் அதிகாரத்திற்கு வந்தது. எனவே இனிமேலும் எந்தவொரு சேவையிலும் இந்த விடயங்கள் இடம்பெற முடியாது. அரசு சேவை மக்களுக்கு தொல்லையாக இருக்கக்கூடாது. மக்களுக்காக செயற்படும் அரசு ஊழியர்களை வலுப்படுத்தும் அதேவேளை ஊழல் மோசடி மிக்க ஊழியர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவும் நாம் பின்னிற்க மாட்டோம். කාට වුණත් ඊට විරුද්ධව ක්‍රියාමාර්ග ගන්න අපි පැකිලෙන්නේ